அலையன்ஸ் அதாவது கூட்டணி. இப்போ பல கட்சிகள் ஓஹோ இந்த ஆளை சும்மா சாதாரணமாக இடம் போட்டோம், ஓஹோ இந்த அளவுக்கு கூட்டம் சேருது, ஓஹோ ஓஹோன்னு பல ஓஹோக்களை மைண்டுக்குள்ளே போட்டுட்டு இருப்பாங்க. ஓ ஓ அப்படின்னு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கட்சிகள்லாம் இனிமேல் தம்பி வணக்கம் தம்பி, பார்த்தேன் சனிக்கிழமை உங்கள் கூட்டத்தை, உங்களை சும்மா என்னமோ ஏதோ நினச்சேன், பெரிய கூட்டத்தை காட்டிட்டீங்க தம்பி, நம்ம ஏன் ஒன்றும் சேரக்கூடாது அப்படின்னு இந்த கூட்டணி கட்சிகள் இனிமேல் இவரை நோக்கி வர தொடங்குவதற்கான நாள் இந்த 13ஆம் தேதி செப்டம்பர்லேருந்து ஆரம்பிச்சிருக்குங்கிறதையும் நம்மளால் இதிலிருந்து புரிஞ்சுக்க முடியுது. இப்போ பல கட்சிகள், அது சின்ன கட்சியாக இருக்கலாம், பெரிய கட்சியாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், அந்த கட்சிகள் விஜயுடைய தாவேக்காவை நோக்கி வரக்கூடிய அந்த பயணம் இந்த 13ஆம் தேதி செப்டம்பர்லேருந்து கண்டிப்பாக ஆரம்பிச்சிருக்குங்கிறதையும் நம்ம இதிலிருந்து ஒத்துக்கணும். 9வது விஷயம், விஜய்க்கு பிளான் பிங்கிறதே இனி கிடையாது. ஒரே பிளான் தான், அது அரசியலில் ஒரு பெரிய இடத்த பிடிக்கிறது மட்டும்தான் அப்படிங்கிறது இந்த இது மூலமாக நமக்கு நிரூபணமாயிருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு கமலஹாசன் போல இதுக்கப்புறம் போய் அவருடைய கட்சியை தாவேக்காவை கொண்டு போயிட்டு டிஎம்கே கிட்டேயோ ஏடிஎம்கே கிட்டேயோ சரண்டர் பண்ண வேண்டிய நிலைமை இவருக்கு ஏற்படாது. இவருக்கு என்ன ஆனாலும் ஒரு 250 கோடி இவங்க சொல்லக்கூடிய அந்த கணக்கு பார்க்கும்போது ஒரு மார்க்கெட் இருக்கிறனால டக்குன்னு அதுக்கு வேணா கூட நான் போனாலும் போவேன், இல்லையா அரசியலும் பண்ணிக்கிட்டு சைட்லேயே சினிமாவும் அப்பப்போ இவங்கெல்லாம் கேட்குறாங்களேங்கிறதுக்காக போனாலும் போவேன். பட் ஆனால் என் கட்சியை யார்ட்டையோ அடமானம் வைக்கிறதுக்கோ இந்த எலெக்ஷனோட நான் காணாமல் போகிறதற்கான வழி சுத்தமாக கிடையாது. அந்த பிளானே கிடையாது. தேர் இஸ் நோ பிளான் பிசிடி